இந்த கருஞ்சீரகத்தை தாப்பா சொல்லுவாங்க நம்ம உடம்புல சிறுசா புற்றுநோய் வர்றது ஸ்டார்ட் ஆனா கூட அது எல்லாத்தையுமே கரைச்சு விட்டுருவோம் இந்த கருஞ்சீரகம். ஆமாமா, புற்றுநோயெல்லாம் எடுத்தோன்னே தெரிய மாட்டேங்குது. நம்மளே டாக்டர்கிட்ட பேசும்போது சொல்றாங்க கடைசி ஸ்டேஜ்ல தாங்க தெரியுது, அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் சிக்கலா போகுதுன்னு சொல்றாங்க. ஆமாப்பா, அதுக்கு தான் இந்த மாதிரி கருஞ்சீரகம் சாப்பிடணும். இந்த கருஞ்சீரகத்துல தைமோக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் நம்ம உடம்புல ஏதாவது வீக்கம் இருந்தா அந்த வீக்கத்தெல்லாம் சரி பண்ணிடும். நம்ம ரத்த குழாய் இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாம் அடப்பு இருந்தாதான் ஹார்ட் அட்டாக்லாம் வரும். அந்த பிரச்சனையும் சரி பண்ணிடும். பித்தப்பையில கல் இருந்துச்சுன்னா அதையும் கரைச்சு விட்டுரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கருஞ்சீரகத்துல. தேங்கப்பா, கருஞ்சீரகம்ன்ற ஒரு பொருள் இவ்வளவு விஷயமா? நான் இப்பதாமா இதை பார்க்கவே செய்றேன். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க கஞ்சி வச்சு குடிக்கலாம், இல்லைன்னா இது பொடியா அரைச்சு நம்ம டீ காஃபி வைக்கும் போது அப்படியே சுடுதண்ணில போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா நைட்டு தூங்கும் போது இது கொஞ்சம் எடுத்துட்டு தேன் கொஞ்சம் கலந்து குடிக்கலாம். இதுல என்னன்னா நம்ம நிறைய எடுத்துக்கூடாது, 1 கிராம் அளவு தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி கனமும் எடுத்துக்கூடாது. ஒரு 3 நாளுக்கு ஒருக்க 4 நாளுக்கு ஒருக்க அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. என்ன ஒரு விஷயம், இந்த பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல அவங்க